கிருஷ்ணகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KB முனுசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திரு அண்ணாமலை அந்த தலைமை பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது நினைக்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் அவர் மக்களை சந்திக்கவில்லை, மாறாக ஊடகங்களையும் பத்திரிகைகளும் மட்டும் சந்தித்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் சொன்ன கருத்துக்களை நீ பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அதுபோலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலாளர் பொறுப்பேற்கிறார். எவ்வளவு போராட்டத்தை சந்தித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்பதற்கு ஒரு சிறு போராட்டத்தையாவது சந்தித்திருப்பாரா? திரு ரஜினிகாந்த் இதற்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நடிகர். அவர் மேடையிலே வந்து நின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தலைவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷப்படுத்துவதற்காக தான் தோன்றித்தனமான கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது. அப்படிதான் சொன்னார். 96க்கு பின்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை ஆண்டவனே வந்தால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அந்த ஆண்டவன் காப்பாற்றி தான் 10 ஆண்டு காலம் அடுத்ததாக நிரந்தர பொதுச்செயலாளராக இருந்து மறைந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே இவர் சொல்லுகின்ற கூற்றுக்கெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, யாரை? ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துவதற்காக கொண்டது அல்லாமல், உழைப்பிலே உயர்ந்தவர் என்று வருகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று திராவிட இயக்கத்தில் போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் உழைப்பிலே உயர்ந்து வந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கி பொதுச் செயலாளர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைந்த பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று கட்சியை காப்பாற்றுவதற்கு போராடி வெற்றி பெற்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பு இன்று தன்னந்தனியாக கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து, கழக தொண்டர்களோடு இணைந்து போராடி வெற்றி பெற்று இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இது ரஜினிகாந்திற்கு தெரியாது. வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையார் சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள், எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார், ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை, ஒரு 2ஆம் நிலையில் இருக்கின்ற தலைவரை 1000 பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தமில்லாத ஒரு 3வது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு சீனியர், பழைய மாணவர்கள், திறமை உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், தன் பக்கத்திலே அருகாமையிலே இருக்கின்ற 2ஆம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே, நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார்.
திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார். அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமொழிவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியால் மேடையில் என்ன சொல்லுகிறார்? நேற்று நடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள், நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைத்தட்டினார்கள், வரவேற்றார்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை, அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார். ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார். ஆக இந்த இயக்கத்திற்கு நீண்ட காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள். அது துரைமுருகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.